அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு 100% இன்ஜினியரிங். ஓகே, நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கான பெண்டிங் ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இதில் தொடர்ந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செக்ஷன் மாடுலஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். செக்ஷன் மாடுலஸ் இசட் அப்படிங்கிற லெட்டரை யூஸ் பண்ணி டினோட் பண்ணுறோம். அண்ட் இசட் இஸ் ஈக்குவல் டு த ரேஷியோ பிட்வீன் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அண்ட் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த நியூட்ரல் ஆக்சிஸ். ஸோ பீமோட செக்ஷனுக்கு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன அப்படின்றதுக்கும் அண்ட் பீமோட நியூட்ரல் ஆக்சிஸ் நியூட்ரல் லேயர்லேருந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிற மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ஒய் மேக்ஸுக்கும் உள்ள ரேஷியோ தான் வந்து செக்ஷன் மாடுலஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ ஒரு ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷனுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா செக்ஷன் மாடுலஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஒரு ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதுதான் நியூட்ரல் லேயர். நியூட்ரல் லேயர்லேருந்து மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் இதுதான் ஒய் மேக்ஸ். ஓகே, இந்த ஒய் மேக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ இந்த ரெக்டாங்குலர் பீமோட டெப்த் டின்னு எடுத்துக்கிறேன்னா அண்ட் பிரெத் வந்து பின்னு எடுத்துக்கிறேன். டெப்த் இஸ் டி அண்ட் பிரெத் இஸ் பி. இப்போ ஐயோட வேல்யூ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ ஈக்குவல் டு ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷனுக்கு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாஸ் பி டிக்யூ பை 12. ரைட், ஐ கண்டுபிடிச்சாச்சு. இந்த நியூட்ரல் லேயர்லேருந்து அவுட்டர் மோஸ்ட் லேயருக்குள்ள இந்த ஒய் மேக்ஸிமம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டியில் பாதி. அப்போ ஒய் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு டி பை 2. இப்போது ஐ பை ஒய் மேக்ஸிமம் தான் செக்ஷன் மாடுலஸ். அப்போ இசட் ஈக்குவல் டு ஐ பி டி கியூப் பை 12 டிவைடட் பை ஒய் மேக்ஸிமம் டிவைடட் பை டி பை 2 வரும். நான் அதை வந்து மல்டிப்ளிகேஷனில் எழுதுனா 2 பை டி அப்படின்னு எழுதலாம். ரைட், கீழே வரதை நான் மேலே எழுதியிருக்கேன். ரைட், ஸோ இதுவும் ஸ்ட்ரைக் பண்ணிங்கன்னா 6 கிடைக்கும். இதையும் ஸ்ட்ரைக் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ செக்ஷன் மாடுலஸ் ஃபார் ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன் இசட் ஈக்குவல் டு பி டி ஸ்கொயர் டிவைடட் பை 6. ஸோ செக்ஷன் மாடுலஸ்க்கான யூனிட் பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர் கியூப். ரைட், ஸோ இப்படி தான் வந்து எந்த ஒரு கிராஸ் செக்ஷனாக இருந்தாலும் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், செக்ஷன் மாடுலஸ் கண்டுபிடிக்கலாம். ரைட், இப்போ ஒரு சர்க்குலர் கிராஸ் செக்ஷனுக்கு நம்ம செக்ஷன் மாடுலஸ் கண்டுபிடிச்சிடலாம். ரைட், இதுதான் சர்க்குலர் கிராஸ் செக்ஷன். ரைட், சர்க்கிளோட டயாமீட்டர் டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு ஐயோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஈக்குவல் டு பை டி பவர் 4 டிவைடட் பை 64. am I right? பை டி பவர் 4 டிவைடட் பை 64. இதுதான் வந்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட வேல்யூ சர்க்குலர் கிராஸ் செக்ஷன். ரைட், ஒய் மேக்ஸிமம் இதுதான் வந்து நியூட்ரல் லேயர்லேருந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர் இதுதான். இந்த டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டி பை 2. கரெக்டாக டயாமீட்டரில் பாதி, அதாவது ரேடியஸ். ஓகே, டயாமீட்டரில் பாதி. அப்போ ஒய் மேக்ஸிமம் ஈக்குவல் டு டி பை 2. ஸோ இது டிவைடட் பை இது போட்டாங்கன்னா நமக்கு செக்ஷன் மாடுலஸ் கிடச்சிடும். நான் இதை மேலே கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணேன்னா டி பை 2 இப்படி மல்டிப்ளை பண்ணேன். இங்கே இருக்கிறத நான் 2 பை டி இப்படின்னு மல்டிப்ளை பண்ணுறேன். கரெக்டாக, ஸோ இதை மேலே கொண்டு வந்தேன்னா 64ம் 2ம் கேன்சல் ஆச்சுன்னா 32 அண்ட் டி கேன்சல் ஆச்சுன்னா டி கியூப். ஸோ இசட்டோட வேல்யூ இசட் ஈக்குவல் டு பை டி கியூப் பை 32. பை டி கியூப் பை 32. ஸோ இதுதான் செக்ஷன் மாடுலஸோட வேல்யூ ஃபார் சர்க்குலர் கிராஸ் செக்ஷன். ஸோ இதே போல் நமக்கு எந்த செக்ஷன் கொடுத்தாலும் அதுக்கு செக்ஷன் மாடுலஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன, நியூட்ரல் லேயர்லேருந்து டாப் மோஸ்ட் லேயருக்கு இல்லை பாட்டம் மோஸ்ட் லேயருக்கு என்ன டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், செக்ஷன் மாடுலஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இந்த செக்ஷன் மாடுலஸ் பேஸ் பண்ணி நமக்கு கொஷின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி. ஸோ ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் யங்ஸ் மாடுலஸ் அண்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா.
ஓகே, இட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் யங்ஸ் மாடுலஸ் அண்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இப்போ ஒரு பீம் எடுத்துக்கிறோம், அந்த பீமோட மெட்டீரியலுக்கான யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். அது இன்டூ இந்த பீமுக்கான இந்த கிராஸ் செக்ஷன் என்னவோ அதுக்கான மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன அப்படிங்கிற வேல்யூ, இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும், நமக்கு கிடைக்கக்கூடியது ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி. ஸோ இதை எதை வந்து குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டியை பொறுத்து, ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா பீமோட ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா பீமோட ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கும். ரைட். அதுவே செக்ஷன் மாடுலஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா, செக்ஷன் மாடுலஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா பீமோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். ஸோ செக்ஷன் மாடுலஸ் வந்து பீமோட ஸ்ட்ரென்த்தை வந்து டிஃபைன் பண்ணுது, அண்ட் ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி வந்து பீமோட ஸ்டிஃப்னஸை டிஃபைன் பண்ணுது. ஓகே, ஸோ பீமோட ஸ்டிஃப்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டியை பொறுத்து தான் இருக்கும். பீமோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா செக்ஷன் மாடுலஸை பொறுத்து தான் இருக்கும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த பேசிக் திங்ஸ் யூ ஷுட் லேர்ன் அபவுட் த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இன் பீம்ஸ். ஓகே, ஸோ இந்த விஷயங்கள் தெரிஞ்சால் போதும். பெண்டிங் ஈக்குவேஷன் என்ன, செக்ஷன் மாடுலஸ் என்ன, அண்ட் ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டினா என்ன. ஸோ இந்த பேசிக் விஷயங்கள் தெரிஞ்சால் போதும், யூ கேன் ஆன்சர் எனி கொஷின் பேஸ்ட் ஆன் திஸ் பர்டிகுலர் டாபிக். இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் என்ன கொஷின் வந்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த பேசிக் திங்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் ரிகார்டிங் த டாபிக் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இன் பீம்ஸ். ஓகே, ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக 100% இன்ஜினியரிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.